வணக்கம். கிருஷ்ணகுமார், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், அதோடைய கண்டினியூஷன் பார்த்துட்ருக்கோம். இது எம்எஸ்சி மேக்ஸுக்கு செகண்ட் இயர் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பேப்பர். காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாலிடெக்னிக், டிஆர்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர், இந்த எக்ஸாமுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நம்மளுக்கு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 3ல் ஹாமில்டன்ஸ் ஈக்குவேஷன், தட் இஸ் ஹாமில்டன் பிரின்சிபல் அதுக்கப்புறம் வரும். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்து நம்ம ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் எ ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த கிளாஸில் இப்போது ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் டெஃபினட் இன்டர்வல் பார்க்கணும். ஸோ இந்த ஸ்டேஷனரி வேல்யூ ஆஃப் டெஃபினட் இன்டர்வல் வந்து நம்ம என்ன கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெல் நோன் equation, that is Euler-Lagrange's equation. அது நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், தட் இஸ் நெசசரி கண்டிஷன் ஃபார் த ஸ்டேஷனரி வேல்யூ. ஓகே, so stationary value of a definite integral. So இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, to find the necessary condition for a stationary value. இது வந்து ஒரு டெஃபினட் இன்டர்வல். இது வந்து இன்வால்வ் ஆகிருக்கிற நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து y டேஷா எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ we are going to integrate this x0 to x1 வேர் f dash of x y dash of x ன்னா dy by dx, that is well known, நம்மளுக்கு தெரிஞ்சது தான். வேறு x0 x1 that is our fixed limit points. இது இனிஷியலி த ending point நம்மளுக்கு தான். ஸோ assumed that the f of that is the function of y dash x as two continuous derivatives. as நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, டூ கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டூ கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் in each of its arguments. இந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்துட்டோம். டு ஃபைண்ட் எ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன ஒரு ஃபங்க்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா, ஒயிட் ஸ்டார் ஆஃப் எக்ஸ், ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இது நம்மளுக்கு இல்லையா, ஒயிட் ஸ்டார் ஆஃப் எக்ஸா விச் ஹீல்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு என்ன தரப்போகுதுன்னா, எ ஸ்டேஷனரி வேல்யூ ஃபார் த கிவன் இன்டகரல் ஐ. ஸோ இந்த இன்டகரல் வேல்யூ எவாலுவேட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஸ்டேஷனரி வேல்யூ in comparison with its value, அதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபார் அதர் நெய்பரிங் ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கு அடுத்து நெய்பரிங் ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இல்லையா. இப்போது பாயிண்ட்ஸுன்னு எடுத்துக்கிறப்போ நெய்பரிங் பாயிண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு நெய்பர்ஹுட் போட்டால். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்லேயும் நெய்பரிங் ஃபங்க்ஷன், சரிங்களா. ஸோ நெய்பரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ தட்ஸ் வி ஹாவ். ஸோ அதை நம்ம எப்படி எழுத முடியும், y of x which is equal to y star of x. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்து தரப்போகுதுன்னா ஸ்டேஷனரி வேல்யூ. இது எதோட கம்பேர் பண்ணிக்கிறோன்னா, இட்ஸ் வேல்யூ த அதர் நெய்பரிங் ஃபங்க்ஷன். ஸோ தட்ஸ் வை தட் இஸ் நியர், தட் இஸ் வெரி ஸ்மால். அதுதான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா டெல்டா ஒய் ஆஃப் எக்ஸ். நெய்பரிங் ஃபங்க்ஷன் இதுதான் நம்மளுக்கு டெல்டா ஒய் ஆஃப் எக்ஸ். டெல்டா ஒய் ஆஃப் எக்ஸ்ன்றது த ஸ்மால் வேரியேஷன் இன் ஒய், தட் இஸ் அந்த நெய்பரிங் ஃபங்க்ஷனில் வருது ஸ்மால் வேரியேஷன். ஸோ ஒரு நெய்பர்ஹுட்ன்றதே நம்மளுக்கு ஒரு பால் தான், நெய்பர்ஹுட், தட் இஸ் எப்சிலான் பால், டெல்டா பால் அப்படி நம்ம ரியல் அனாலிசிஸில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு இந்த ஸ்மால் ரேடியஸ் இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் வரைஞ்சால் அது கிட்ட இருக்கிற நம்பர்ஸ், நெய்பர் நம்பர்ஸ், அந்த மாதிரி இங்கே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம எதை படிக்கிறோன்னா இந்த ஸ்டேஷனரி வேல்யூ. தட் இஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றது ஒரு டாபிக் இருக்குது, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லேயே வருது. அது எலக்டிவ் பேப்பராக வரும், கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் இன்டகரல் ஈக்குவேஷன். கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் இன்டகரல் ஈக்குவேஷன்ஸ். அந்த வோல்ட்ரா இன்டகரல் ஈக்குவேஷன் வித் பவுண்ட்ரி வேல்யூ ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அது சில எலக்டிவ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட கம்பேர் பண்ணுறப்போ இது நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டடி பண்ணலாம்.
பட் இதை நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேஷ்னரி வேல்யூ டெஃபினட் இன்டெக்ரல். ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு டெரைவ் பண்ணி கொண்டு வர்றது தான் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிலர் லெக்ரான்ஜஸ் ஈக்குவேஷன். ஸோ அதில் நெய்பரிங் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இப்போ அசியூம் பண்ணிக்கிறாங்க தட் இஸ் 2 கண்டினியூஸ் டெரிவேட்டிவ்ஸ் வர மாதிரி. ஸோ டெல்டா ஒய் எக்ஸ்ன்றது ஸ்மால் வேரியேஷன் இன் ஒய். த குவான்டிட்டி தட் இஸ் அந்த ஐன்றது இன்டெக்ரல் வேல்யூ இல்லையா, அந்த குவான்டிட்டி இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்க ஃபங்க்ஷனல். தட் இஸ் அந்த ஃபங்க்ஷனல் அப்படின்றது தான் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ற டாப்பிக்கில் அது ஒரு பேப்பர் ஆக்சுவலாக கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டெக்ரல் ஈக்குவேஷன் வர அந்த பேப்பரில் வர ஒரு இதுதான் நம்ம கான்செப்ட் தான் ஃபங்க்ஷன். அந்த டொமைனே வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் அதில். ஸோ அதுக்கு லிமிட் எடுத்தால் அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த கான்செப்ட் ஃபுல்லாக அதில் தான் வரும் நம்மளுக்கு அது ஃபங்க்ஷனல். ஸோ அந்த டொமைனில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸில் எது மேக்ஸிமம் அட்டைன் ஆகணும் எது மினிமம் அட்டைன்னா தட் இஸ் கால்ட் ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த கான்செப்டில். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு பை த மெத்தட் ஆஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் சொன்ன அந்த இது வருது பாருங்கள் ஹெட்டிங் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்ற பேப்பரில் நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி படிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அதை படிக்கிறவங்களுக்கு இதை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெல்டா ஒய் த ஸ்மால் சேஞ்ச் இன் ஒய் தட் இஸ் ஆல்ஃபா இன் ஈட்டா ஆஃப் எக்ஸ். delta y that is canonical delta y which is equal to alpha eta x, where eta of x என்றது நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் having the necessary smoothness curve அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஸ்மூத்னஸ் கர்வ்னா தட் இஸ் கண்டினியூஸாக இருக்கும். எவ்வரி ஸ்மூத்னஸ் கர்வ் வந்து கண்டினியூஸ், மோரோவர் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள். அது ரியல் அனாலிசிஸில் வர ஒரு கான்செப்ட் அது. அண்ட் ஆல்ஃபா இஸ் எ பேராமீட்டர் விச் இஸ் அ ஸ்மால் அண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ். எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது, தட் இஸ் அ ஸ்மால் பேராமீட்டர். எனி கிவன் ஈட்டா ஆஃப் எக்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் let us consider ஏதோ ஒரு ஈட்டா ஆஃப் எக்ஸ். let us consider the varied curve y to be the function of alpha and x. ஏதோ ஒரு ஈட்டா ஆஃப் எக்ஸுக்கு நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம், ஒரு வேரியட் கர்வ் ஒய். அதை வந்து அந்த ஒய்ன்றது எதில் ஃபங்க்ஷன் ஆஃப் எதில் இருக்குன்னா ஆல்ஃபா அண்ட் எக்ஸ். ஸோ லைக் திஸ் தட் இஸ் ஒய் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ், தட் இஸ் அதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒய் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் நத்திங் ஒய் ஸ்டார் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஈட்டா ஆஃப் எக்ஸ், தட் இஸ் டெல்டா ஒய். தட் இஸ் அந்த நெய்பர் ஃபங்க்ஷன். கரெக்டுங்களா? இப்போ பார்த்தோம் இல்லையா, தட் இஸ் அ நெய்பர் ஃபங்க்ஷன் டெல்டா ஒய். அப்போ டெல்டா ஒய்யை நம்ம இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா தட் இஸ் ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், இது வெரி ஸ்மால் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் எப்படி எடுத்துருக்கணும்னா ஆல்ஃபா இன்ட்டு ஈட்டா ஆஃப் எக்ஸ். இந்த ஆல்ஃபான்றது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸை தென் இதை பேஸ் பண்ணி நம்ம ஒய்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணுறோம். அது எதனுடைய ஃபங்க்ஷனாக இருக்குன்னா எதில் எல்லாம் அந்த பேராமீட்டர் இன்வால்வ் இருக்காது அந்த ஃபங்க்ஷன்லன்னா ஆல்ஃபா எக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒய்யை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ ஒய் ஆஃப் ஆல்ஃபா கமா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்டார் ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் நம்மளுக்கு இது வரப்போகுதுன்னா இதில் தான் நம்மளுக்கு ஸ்டேஷனரி வேல்யூ வரப்போகுது. சரிங்களா? ஸோ இதோட நெய்பர் ஃபங்க்ஷன் தான் இது ஆல்ஃபா இன்ட்டு ஈட்டா ஆஃப் எக்ஸ். அசியூம் தட் டெல்டா ஒய் இஸ் 0 அட் த என் பாயிண்ட். சப்போஸ் என் பாயிண்ட்ஸில் அந்த டெல்டா ஒய்ன்றதே நம்மளுக்கு நெய்பரிங் வர ஃபங்க்ஷன் தான், அது 0 ஆகும். அது மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் டெல்டா ஒய் 0 அட் த என் பாயிண்ட்ஸில் வந்து 0 ஆகிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஈட்டா ஆஃப் எக்ஸ் நாட் ஈட்டா ஆஃப் எக்ஸ் ஒன். தட் இஸ் என் பாயிண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, அந்த லிமிட் பாயிண்ட்டு. இப்போ லோயர் லிமிட்டு எக்ஸ் நாட்டு, அப்பர் லிமிட் எக்ஸ் ஒன். தட் இஸ் என் பாயிண்ட்ஸ் இனிஷியலி எண்ட் இனிஷியல் பாயிண்ட். ஸோ போத் ஆர் என் பாயிண்ட்ஸ் தான். இது லோயர் லிமிட் அப்பர் லிமிட். அந்த என் பாயிண்ட்ஸில் சப்போஸ் 0 அப்படின்ற மாதிரி நம்ம அசைன் பண்ணிட்டா that is eta of x naught, then eta of x1 equal to 0. So is 0 assume பண்ணிட்டேன். So what we are getting அப்படின்னு பார்த்தோம்னா y of x naught and y of x1 are fixed. 0 ஆகிறப்ப இது ஃபிக்ஸ்டு ஆகிடும். கரெக்டுங்களா? இது 0 ஆகிடும் நம்மளுக்கு. அப்போ y of x நாட்டும் y of x1 வேல்யூ ஆர் ஃபிக்ஸ்டு. கரெக்டுங்களா? தட் இஸ் இந்த டயக்ராம் உங்களுக்கு ஒரு கிளியராக அதை ரெப்ரசன்ட் பண்ணணும் நம்மளுக்கு. ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸா, இது ஒய் ஆக்சிஸா.
ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஆக்சுவலாக, தட் இஸ் அ ஸ்டேஷ்னரி. ஸோ தட்ஸ் வை வி டேக் இட் ஆஸ் ஒய் ஸ்டார். இதனுடைய நெய்பரிங் ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு, இது வெரி நெய்பரிங் ஃபங்க்ஷன் தான் இது. தட் இஸ் ஆல்ஃபா ஈட்டா ஆஃப் எக்ஸ், ஆல்ஃபா ஈட்டா ஆஃப் எக்ஸ். ஸோ இதனுடைய ஸ்மூத்னஸ், அதில் நம்ம கர்வ் என்ன பண்ணியிருக்கோன்னா இப்படி போட்டிருக்கோம், ஸ்மூத்னஸ். ஸோ இந்த ஈட் ஆஃப் எக்ஸ் நாட் என் பாயிண்ட்ஸில் ஜீரோவாக இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஈட் ஆஃப் எக்ஸ் நாட்டில் இங்கே ஜீரோவாக இருக்கும், ஈட் ஆஃப் எக்ஸ் ஒனில் இங்கே ஜீரோவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா. சப்போஸ் எக்ஸ் நாட்னா அதோடைய ஃபங்க்ஷன் ஒய் ஆஃப் எக்ஸ் நாட், கரெக்டுங்களா. எக்ஸ் ஒன்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஒன். ஸோ அது டயக்ராமாக நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வி ஃபைண்ட் த இன்டகரல் ஐ. ஸோ ஐன்றது நம்ம தட் இஸ் ஸ்டேஷனரி வேல்யூ இல்லையா. தட் இஸ் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்ஃபா ஒன்லி ஃபார் எனி கிவன் ஈட் ஆஃப் எக்ஸ். எந்த ஒரு ஆர்பிட்ரரியான ஈட் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு ஐ வந்து ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கும். த நெசரி கண்டிஷன் தட் ஒய் ஸ்டார் ஆஃப் எக்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ ஒய் ஸ்டார் ஆஃப் எக்ஸ் தான் நம்மளுக்கு என்ன தரக்கூடிய வேல்யூ, ஸ்டேஷ்னரி வேல்யூ ஆஃப் ஐ. ஐக்கு ஸ்டேஷ்னரி வேல்யூ தரக்கூடிய. ஸோ டெல்டா ஐ, the delta I, that is nothing but the small change in it, that is di by, that is differentiate with respect to alpha, because I வந்து function of alpha only, because I is function of alpha. Moreover I value நம்மளுக்கு எது ஈக்குவலாக இருக்க போகுது, y star வந்து function of alpha. ஸோ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு என்ன வந்துடும், di by alpha. அப்போ ஐயை வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்ஃபான்றதுனால வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா வேலை பண்ணுறோம், சரிங்களா. தென் இன்ட்டு ஆல்ஃபா, then into alpha. So alpha equal to 0 means we are getting the 0. Suppose at the point alpha 0 na namalukku enna varum, into alpha equal to 0 for arbitrary eta of x and non-zero alpha, since the limit x0 x1 are not dependent on alpha. So idhula vandu pathina the limit இருக்கு இல்லையா, x0 x1 லோயர் லிமிட் அப்பர் லிமிட் ஆர் நாட் டிபெண்ட். ஸோ எதை டிபெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஆர் கேன் டிஃப்ரென்ஷியேட், அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அண்டர் த இன்டகரல் சைன் லைக் திஸ், di by d alpha which is equal to x0 to x1. இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, செயின் ரூல், dou f by dou y by dou alpha plus dou f by dou y dash by dou alpha dx. because நம்மளுக்கு எதில் இருக்குது ஃபங்க்ஷனு y dash ஆல்ஃபா, y dash ஆல்ஃபாவில் இருக்குது, கரெக்டுங்களா. y dash ஆல்ஃபா. ஸோ அது நம்ம பிகினிங்லேயே பார்த்துட்டோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து y dash நெக்ஸ்ட்டு எஸ் y dash தான். வித் ரெஸ்பெக்ட் ஆல்ஃபா வச்சு பண்ணுறப்போ அந்த நம்ம அந்த எக்ஸ் பேராமீட்டர் 0 ஆகிடும். ஏன்னா with respect to alpha only we are going to differentiate. So likewise I can differentiate this one and integral sign also. இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாம் இல்லையா. x0 to x1. So we are getting dou f by dou y, then dou y by dou alpha plus dou f by dou y dash plus dou y dash dou alpha with respect to x. because அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு என்ன இன்வால்வ் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், y dash எக்ஸ். ஸோ ஒய்லேயும் நம்மளுக்கு ஆல்ஃபா இருக்குது, ஒய் டேஷ்லேயும் ஆல்ஃபா இருக்கும், பட் எக்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ அதை நம்ம இது பண்ணுறது இண்டிபெண்ட் ஆஃப் ஆல்ஃபான்றதால் 0 ஆகிடுது, கரெக்டுங்களா. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தோன்னா தான் ரொம்ப ஈஸியாக இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். இது ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகரல் lower limit x0 upper limit x1 dou f by dou y, that is eta of x. so நம்ம இது என்ன எடுத்துக்கிறோம், eta of x dou f by dou y, eta of x. next what about this dou f by dou y dash by dou alpha வந்து eta dash of x, because நம்ம y தான் நம்ம என்ன எடுத்தோம், that is
நெய்பரிங் பாயிண்ட் இல்லையா, ஈட்டான்றது நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதை வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா வச்சு பண்ணுறப்போ தான் நம்மளுக்கு என்ன வருது, அந்த ஈட்டா ஆஃப் எக்ஸ் இல்லைங்களா. பாருங்கள், I is a function of alpha only for any given eta of x. அப்போ dou y by dou alpha is nothing but eta of x. பார்த்தீங்கன்னா just dou I by dou alpha equal to eta of x. இப்போ இந்த டோ ஆல்ஃபா நம்ம இந்த பக்கம் கொண்டு போகிறதா வச்சுப்போம். ஸோ டோ ஐ விச் இஸ் ஈக்குவல் டு ஈட்டா ஆஃப் எக்ஸா டோ ஆல்ஃபா. ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைஸ்ன்றப்போ இன்டகிரேட் டோ ஐன்றது ஐ வந்துடும். இந்த பக்கம் இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபான்றதுனால ஈட்டா ஆஃப் எக்ஸ் ஆல்ஃபா. ஸோ நம்மளுக்கு என்ன வந்துடுது, ஆல்ஃபா ஈட்டா ஆஃப் எக்ஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டோ ஒய் பை டோ ஆல்ஃபாக்கு நம்ம ஈட்டா ஆஃப் எக்ஸாக அசோசியேட் பண்ணுறோம். கரெக்டுங்களா. டோ ஒய் பை டோ ஆல்ஃபாக்கு ஈட்டா ஆஃப் எக்ஸ் அசோசியேட் பண்ணுறது ரீசனே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலாக இல்லைங்களா. டோ ஒய் பை டோ எக்ஸை நம்ம என்ன போடுறோம் ஆக்சுவலாக ஈட்டா ஆஃப் எக்ஸ். பிகாஸ் இந்த டோ எக்ஸ் அப்படி கொண்டு போய்ட்டுன்னு வச்சுங்க, டோ ஒய் சாரி ஆல்ஃபா ஈட்டா ஆஃப் எக்ஸா டோ ஆல்ஃபா. ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைஸ் அப்படின்றப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் நம்மளுக்கு, ஈட்டா ஆஃப் எக்ஸா ஆல்ஃபா. ஸோ வெல் நோன். ஸோ தட்ஸ் வை ஸோ இதை ரிவர்ஸ் ப்ராசஸை கொண்டு போகிறோம்னா டோ ஒய் பை டோ ஆல்ஃபாக்கு ஈட்டா ஆஃப் எக்ஸ். அப்போ டோ ஒய் டேஷ் பை டோ ஒய் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டோ ஆல்ஃபான்னா getting the eta dash of x dx which is equal to 0. Taking the second term and integrating by parts, we get integration by parts formula நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. integration by parts formulaன்றது u dv equal to uv minus integral v du. கரெக்டுங்களா. ஸோ taking the second term, இந்த term தான் that is second term சொல்ல வராங்க. dou f by dou y dash eta dash of x integrating by parts. ஸோ x not x1. ஸோ அதை udvன்னு எடுத்துக்கிட்டால் uv. ஸோ இதை நம்ம u எடுத்துக்கிறோம், இதை dv udv. கரெக்டுங்களா. udv. ஸோ uv மைனஸ் the limit வந்து x0 x1 மைனஸ் இன்டகிரல் v du. dv இன்டகிரேட் பண்ணால் v கிடச்சிடும். அப்போ ஈட்டா டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் ஈட்டா ஆஃப் எக்ஸ் கிடச்சிடும். அவ்வளோதான் v du. இது டிஃபரன்ஷியேட் பண்ணால் d by dx dou f by dou y dash with respect to x. So already since eta of x not eta of x1 equal to 0 நம்ம அப்படி தான் அசியூம் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த ஈட்டா ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் வந்து என் பாயிண்ட்ஸில் 0 வர மாதிரி தான் அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ we have integral x0 to x1 dou f by dou y dash eta dash of x dx which is equal to, சப்போஸ் அப்பர் லிமிட் 0 லோயர் லிமிட்டோ 0 வந்துடும் இல்லையா. ஸோ நம்ம இந்த இன்டர்வல் மட்டும் தான் வரும். ஸோ இது ஏன் வேனிஷ் ஆகுதுன்னு தெரியுது இல்லையா. இது ஏன் 0 ஆகுதுன்னா அப்பர் லிமிட் போடுறப்போ எக்ஸுக்கு பதிலாக ஈட் ஆஃப் x1 வரும், அதுவும் நம்மளுக்கு 0 தான். லோயர் லிமிட்டை ஈட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x0 போகிறப்போ அதுவும் 0 ஆகிடும். அதனால தான் இது வேனிஷ் ஆகிட்டு 0ன்னு வருது. ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் எழுதிருக்கும். கரெக்டுங்களா. மைனஸ் லோயர் லிமிட் x0 x1 ஈட்டா ஆஃப் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ y dash ரெஸ்பெக்ட் எக்ஸ். ஸோ ஃப்ரம் 1 and 2 நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ரம் 1 and 2 வாட் வி ஆர் கெட்டிங் அப்படின்னு பார்க்குறப்போ இன்டர்வல் x0 to x1 டோ எஃப் டோ ஒய் தென் மைனஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஆக்சுவலாக இதை மட்டும் தான் எடுத்து இன்டகிரேட் பண்ணிக்காங்க இல்லைங்களா. பார்த்தாவே தெரியும் நம்மளுக்கு. செகண்ட் டேர்ம் எடுத்து தான் இன்டகிரேட் பண்ணிக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே தான் சிட்டிஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ ஹியர் கெட்டிங் திஸ். கரெக்டுங்களா. மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ். இதில் ஈட்டா ஆஃப் எக்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் ஈட்டா ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதை காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா. டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இதுக்கு ஈட்டா ஆஃப் எக்ஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு டேர்மில் ஈட்டா ஆஃப் எக்ஸ் இருக்குது. இது ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி யூடிவியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் வாட் யூ ஆர் கெட்டிங் ஃபைனலி ஈட்டா ஆஃப் எக்ஸ். இதில் இருக்கிற ஈட்டா ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மில் இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்து ஈட்டா ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டெரிவேஷன் முடிய போகுது இல்லைங்களா. ஸோ பை ப்ராக்டிஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சின்ஸ் ஈட்டா ஆஃப் எக்ஸ் ஆர்பிட்ரரி எக்ஸப்ட் ஃபார் என் பாயிண்ட்
என் பாயிண்ட் தவிர. கரெக்டுங்களா? ஏன்னா என் பாயிண்டில் அது 0 ஆகிடுது. அண்ட் த கண்டினியூட்டி இட் ஃபாலோஸ் தட் த நெசசரி கண்டிஷன் ஃபார் த இன்டர்வல் டு பி 0 இஸ் தட் டோ எஃப் பை டோ ஒய் மைனஸ் டி பை டிஎக்ஸ் டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. பிகாஸ் இந்த பாயிண்ட்லாம் நம்மளுக்கு என்ன வருது, இன்டர்வல் வேல்யூ 0 ஆகுது. அப்போது இந்த இன்டர்வல் வேல்யூ இந்த என் பாயிண்டில் 0 ஆகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்போ இன்டர்வேட் பண்ணால் 0 ஆகும் தெரியுங்களா? அது 0 ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப தான். கரெக்டுங்களா? இது 0வாக இருந்தால் தான் இன்டர்வல் வேல்யூ 0 வரும். இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் 0 எப்படா வரும்னா அந்த ஃபங்க்ஷனே 0 ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப தான். அப்போ இது என்னவாக இருக்கணும், 0 ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான நம்மளுக்கு கான்செப்ட். இன்டர்வல் 0 ஃபங்க்ஷனாக இருந்தால் தான் 0 நம்மளுக்கு வரும். ரைட்? ஸோ இது வந்து 0. So that's why you are getting dou f by dou y minus d by dx dou f by dou y dash equal to 0. This is a well-known formula, that is Euler-Lagrange's equation சொல்லுவாங்க. This is very important, very necessary condition to find the stationary value. அப்படி நம்ம calculus of variation இந்த இதை படிப்போம். Any curve y equal y star of x which results in stationary value of I. This is the Euler-Lagrange's equation with the given assumption. It is both by நம்ம given assumption பண்ணதுனால நம்மளுக்கு கிடைச்சது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா both necessary sufficient condition for a stationary value, not only necessary, it's sufficientum கூட இதுக்கு for a stationary value of the interval I. The solution of the equation that represent the minimizing the curve for the function. ஸோ இது minimizing curve for the function. ஸோ இது ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன் டாப்பிங்கில் இதனுடைய டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்லேயும் இந்த டெரிவேஷன் கொண்டு வந்திருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.